So the chromosomal disorders on the other hand are caused due to the absence or excess or abnormal arrangement of one or more chromosome. அப்படின்னா chromosomal disorderன்றது absence. இப்போ குரோமோசோமோடைய எண்ணிக்கை குறையிறதுனால 46 குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் குறைஞ்சிருச்சு அல்லது 2 குரோமோசோம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன டிசார்டர்? குரோமோசோமல் டிசார்டர். அதே மாதிரி எக்ஸஸ் அடிஷன் 46 குரோமோசோம் பதிலா 47 குரோமோசோம் அல்லது 48 குரோமோசோம் இப்படி மாறினாலும் அது என்ன சொல்றோம்? குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். அண்ட் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ப்ராப்பரா டிவிஷன் ப்ராப்பரா நடக்காம குரோமோசோம் எண்ணிக்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அனாபேஸ் நடந்தா அது கரெக்டா ஈக்குவலா பிரியும். ஸோ சப்போஸ் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் அந்த டிசார்டர் நம்ம என்ன சொல்லுவீங்க? குரோமோசோமல் டிசார்டர் தான் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ அல்லது அப்நார்மலா மாறினாலோ அது என்ன டிசீஸ்? குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். Failure of segregation on chromatids during cell division cycle results in the gain or loss of chromosome. அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கும் குறையறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம செல் டிவிஷன்ல ஆல்ரெடி படிச்சோம். மெட்டாபேஸ்ல என்ன நடக்குது? ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு வருது. குரோமோசோம் எங்க வருது? மையத்தட்டை வந்து அடையும். ரைட்டா? அப்ப அனாபேஸ்ல என்ன நடக்கும்? அனாபேஸ்ல என்ன நடக்கும்யா? குரோமாட்டிட் பிரியும். சரியா? அது சுருங்கும் போது, அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர் சுருங்கும் போது குரோமாட்டிட் பிரிஞ்சு எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். இது மைட்டாசிஸ்ல. மியாசிஸ்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரியும். இதானே படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பிரியும் போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா ஒன்னு செப்பரேட் ஆகாமலோ இல்லது அடிஷனலா வேற ஏதாவது மாறினாலோ செப்பரேட் ஆகாமலோ அல்லது வேற ஏதாவது நடந்தாலோ அது எதுல போய் முடியுமா? குரோமோசோமல் டிசார்டர்ல முடியும். அப்ப குரோமாட்டிட் இங்க வந்து எனக்கு செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்னா அது மைட்டாசிஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான். ரிசல்ட்ஸ் இன் தி கெயின் ஆர் லாஸ் ஆஃப் குரோமோசோம். அப்ப அந்த மாதிரி பிரிக்கக்கூடியதுல ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒன்னு அடிஷனலா ஆகலாம் அல்லது குறையலாம். குரோமோசோமோட எண்ணிக்கை குறையலாம். அதுக்கு பேர் தானே நம்ம என்ன சொல்றோம்? குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ அதுக்கு பேர் நீங்க என்ன சொல்றீங்க? அன்யூப்ளாய்டுன்னு சொல்றோம். யூப்ளாய்டினா உண்மையான பிளாய்டி, அன்யூப்ளாய்டினா இந்த மாதிரியான அதிகரிச்சாலோ கம்மியா இருந்தாலோ அது நம்ம என்ன சொல்றோம்? அன்யூப்ளாய்டின்னு சொல்றோம். புரியுதா? குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ அதுக்கு பேரு அன்யூப்ளாய்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் பின்னாடி பார்ப்போம். டவுன் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் இன் த கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21. அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம உடம்புல எத்தனை குரோமோசோம் ஆட்டோசோம், எத்தனை குரோமோசோம் ஆட்டோசோம், எத்தனை ஜோடி அல்லது சிங்கிள் ஏதாவது சொல்லியா? 22 ஜோடி வந்து ஆட்டோசோம். கரெக்டா? அண்ட் 1 வந்து செக்ஸ் குரோமோசோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது குரோமோசோம் நம்பர் 21. அப்ப 22வது முன்னாடி இருக்கக்கூடிய 21வது உடல குரோமோசோம்ல ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா ஆனா அதுக்கு பேரு நீங்க அன்யூப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அது அந்த சிண்ட்ரோம் வந்து என்னதுன்னா டவுன் சிண்ட்ரோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ யூஸ்வலா ஒவ்வொன்றுத்திலும் ஒரு குரோமோசோம் இருக்கும். இது 1வது நம்பர், புரியுதா? இது 2வது நம்பர், 3 4 5 இந்த மாதிரி இருக்கும். அப்ப 21வது குரோமோசோம் இதான்னு வச்சுக்கோ. இது கூட அடிஷனலா ஒரு குரோமோசோம் ஆட் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே. சிமிலர்லி டர்னர் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் டியூ டு லாஸ் ஆஃப் an X chromosome in human females. சார் இன்னொன்னு, அப்ப நான் என்ன சொன்னேன்? குரோமோசோம் உடைய எண்ணிக்கை அதிகரிச்சா அதுக்கு பேர் அன்யூப்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம்ல 21வது குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் அடிஷன் ஆயிடுச்சு. புரியுதா? இதுக்கு ஆப்போசிட் கெயின் லாஸ் ஆனாலும் அதுக்கு பேர் அன்யூப்ளாய்டு தான். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் டர்னர் சிண்ட்ரோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது? டர்னர் சிண்ட்ரோம். சோ டர்னர் சிண்ட்ரோம்னா என்னன்னா டியூ டு லாஸ் ஆஃப் an X chromosome in human female. அப்ப மனுஷனுடைய ஃபீமேல் எடுத்துக்கங்க. பெண்ணுடைய குரோமோசோம் எப்படி இருக்க போகுது? 22 ஆட்டோசோம்ஸ், அது விட்டுருங்க. சரியா? அதாவது என்னமா 22 ஜோடி ஆட்டோசோம், இது விட்டுருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 22 பிளஸ் XX இப்படிதானே இருக்கும் ஜெனரலா, அல்லது 44 பிளஸ் XX. நீங்க எப்படி போடுறீங்கன்றது முடிச்சுக்கோ. அப்ப இங்க 22 பிளஸ் ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்குது, இன்னொன்னு 0. அப்ப
அப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 44 + 1 45 தான் இருக்கும். ஒரு குரோமோசோம் என்ன ஆச்சு, லாஸ் ஆயிடுச்சு. சோ லாஸ் ஆனாலும் அதுக்கு பேர் என்னதான், அதான் அர்த்தம். புரியுதா? ஒரு குரோமோசோம் இழக்கப்பட்டால், அதிலும் குறிப்பா செக்ஸ் குரோமோசோம்ல இழப்பு ஏற்படுகிறது. ஆனா டவுன் சிண்ட்ரோம்ல நம்ம என்ன பார்த்தோம், உடல குரோமோசோம்கள்ல ஆட்டோசோம்கள்ல அடிஷன் ஆச்சு. வித்தியாசம் புரியுதா? இது ரெண்டுமே நம்ம பின்னாடி பார்க்க போறோம், பார்த்துக்கோ. சோ டியூ டு லாஸ் ஆஃப் an X chromosome in human female, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், டர்னர் சிண்ட்ரோம். டர்னர்னா டனல். சும்மா நீ ஞாபகம் வச்சுக்கோ, டனல்னா ஒரு குகைனா ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுனா புரிஞ்சுக்கும். ஓகேவா? ரைட். ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டீலோஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்னடா, டீலோஃபேஸ்ல என்னடா நடக்கும்? ஜஸ்ட் நம்ம டீலோஃபேஸ்ல எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதான் டீலோஃபேஸ் கண்டிஷன். கரெக்டா? டீலோஃபேஸ்ல என்ன நடக்கும், மறுபடியும் அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியோலஸ் அப்பியர் ஆகும், செல் ஆர்கனல்ஸ்லாம் அப்பியர் ஆகும். இதானே டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் நடந்த பிறகு என்ன நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோகைனசிஸ் நடந்தா தானே ஒரு செல் 2 செல்லா மாறும். சைட்டோகைனசிஸ் நடக்கல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சைட்டோகைனசிஸ் நடக்கல, சைட்டோபிளாச பகுப்பு நடக்கவே இல்லை. டீலோஃபேஸ் வரைக்கும் நடந்திருக்குது. டீலோஃபேஸ்ல 2 நியூக்ளியஸ் பிரிஞ்சிருச்சு. என்ன நடக்கும், ஒரு செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் கண்டிஷன் மாறும். அதானே சின்சிட்டியம், இதெல்லாம் நீங்க படிச்சீங்கல்ல, நிறைய நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ளவே வரும், அந்த தான் நாங்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா, failure of cytokinesis after telophase stage of cell division results in an increase in a whole set of chromosome in an organism. இப்ப யோசித்து பாரு, நீங்க ஜஸ்ட் மியாசிஸ் செல் டிவிஷனோ அல்லது மைட்டாசிஸே எடுத்துக்கோ, நமக்கு ஹியூமனே எடுத்துக்கயா. அப்ப ஹியூமன்ல மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும் போது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுல எவ்வளவு குரோமோசோம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹியூமன்ல மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா 2 செல் நமக்கு டீலோஃபேஸ்ல பிரிய போகுது, அல்லது 2 நியூக்ளியஸ் பிரிஞ்சிருச்சு. இப்ப ஒவ்வொரு நியூக்ளியஸ்லயும் இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 46 தான் இருக்கும். புரியுதுங்களா? இங்க 46, இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல. மியாசிஸ்னா 23. புரியுதா? இப்ப யோசித்து பாரு, ஒரு நம்ம ஹியூமன் எடுத்துக்கிட்டா ஒரு செல்லுக்குள்ள 46 குரோமோசோம் தான் இருக்கணும். அப்ப 46 குரோமோசோம் எப்ப ஆகும் அப்படின்னா, சைட்டோகைனசிஸ் நடந்தா 2 செல்லும் செப்பரேட் ஆயிடும். ஒரு செல்லுல 46, இன்னொரு செல்லுல 46 இருக்கும். சைட்டோகைனசிஸ் நடக்கல, ஒரு செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் இருக்குது. அப்ப 46 + 46 என்ன கணக்கு சொல்லு. அப்ப யோசித்து பாரு, ஹியூமனுடைய குரோமோசோம் 46 தானே நம்ம படிச்சிருக்கிறோம், 92ன்னு வருதுன்னா அது எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. புரியுதா? அப்ப சைட்டோகைனசிஸ் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா குரோமோசோமுடைய நம்பர் உள்ள இருக்கக்கூடிய இது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்றாங்க. அண்ட் திஸ் பினாமினன் இஸ் நோன் as பாலிப்ளாய்டி. அப்படின்னா என்ன, குரோமோசோமுடைய நம்பர் 46ல இருந்து 92 அகைன் இதுவும் டிவைட் ஆகும்போது மறுபடியும் உங்களுக்கு இதுவும் நடக்கலன்னா உள்ளவே 4 நியூக்ளியஸ் வந்துடும். புரியுதா? அப்ப 92ன்றது இப்ப மேக்ஸ் சொல்லியா 184 மாறும். புரியுதுங்களா? சோ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னா பாலிப்ளாய்டி. பாலினா பல, பாலினா என்னதான் பல அப்படின்றது அர்த்தம். அப்ப பாலிப்ளாய்டி கண்டிஷன் எப்ப ஏற்படும் क्वेश्चंस வரும். பாலிப்ளாய்டி கண்டிஷன் எப்ப ஏற்படும், ப்ராப்பரா சைட்டோகைனசிஸ் நடக்கலனா அந்த கண்டிஷன் வந்து பாலிப்ளாய்டில கொண்டு போய் விடும். புரியுதா? அப்ப அன்யூப்ளாய்டி அப்படின்னா குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ அதுக்கு பேர் அன்யூப்ளாய்டி. பாலிப்ளாய்டி அப்படின்னா ப்ராப்பரான சைட்டோகைனசிஸ் நடக்காம குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் வந்து அதுக்குள்ள குரோமோசோமுடைய எண்ணிக்கை வந்து டபுளா மாறிட்டே இருக்குது இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு பேரு பாலிப்ளாய்டி. ஓகேவா? So this condition is often seen in plants. பாலிப்ளாய்டி பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னா தாவரங்கள்ல இருக்கும், அனிமல்ல பெருசா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிப்ளாய்டி கண்டிஷன் பெரும்பாலும் எங்க இருக்கும்னா பிளான்ட்ஸ்ல தான் இருக்கும். பாலிப்ளாய்டி பிளான்ட் பிபி ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அடுத்தது, the total number of chromosome in a normal human cell is 46. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரியா? மனிதர்கள்ல மொத்த குரோமோசோம் எண்ணிக்கை 46 அல்லது 23 ஜோடிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவுட் ஆஃப் திஸ் 22 pairs are autosomes. 22 ஜோடி யாரு? ஆட்டோசோம் குறிக்கும். and 1 pair of chromosome are sex chromosome. Maybe XX னு வந்தா அவங்க ஃபீமேல், XY னு வந்தா
மேல். அவ்வளவுதானே? ஓகேவா? ரைட். Sometimes though rarely either an additional copy of chromosome may be included in an individual or an individual may lack one of any one pair of chromosome. என்ன சொல்றாங்க, ஒரு சில சமயங்கள்ல ஒரு இண்டிவிஜுவல்ல 46 குரோமோசோம் கூட ஒரு சில குரோமோசோம்கள் ஆட் ஆகலாம், அல்லது ஒரு இண்டிவிஜுவல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல இருந்து குறையவும் செய்யலாம் அப்படின்றாங்க. These situations are known as trisomy or monosomy. இப்போ யோசித்து பாரு, குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அடிஷனல் ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க பாருங்க, மறுபடியும் பாரு. Sometimes though rarely either an additional copy of chromosome. அப்ப குரோமோசோம்களுடைய எண்ணிக்கையில அடிஷனலா, இப்பதான் நம்ம பார்த்தோம் 21வது உடல குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆனா, அப்ப ஏற்கனவே 2 இருந்தது, 2 கூட இன்னொன்னு சேரும் போது மொத்தம் எத்தனை? 3. அந்த கண்டிஷனுக்கு நீ என்னன்னு சொல்ற? ட்ரைசோமின்னு சொல்ற. அந்த கண்டிஷன் பேர் என்னது? ட்ரைசோமி. யோசித்து பாரு. அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து 2வது பாயிண்ட், may lack one of any one pair of chromosome. ஏதாவது ஒரு ஜோடி குரோமோசோம்ல ஏதாவது ஒன்னு குறையுது அப்படின்னா அந்த கண்டிஷன் என்ன சொல்ற? மோனோசோம். ஏற்கனவே 2 இருந்தது, அதுல 1 போச்சு, மீதி என்ன ஆகுது? 1. அதுக்கு பேர் மோனோசோமி. ஏற்கனவே 2 இருந்தது, அது கூட 1 சேர்ந்தது, 2 1 3, ட்ரைசோமி. புரிஞ்சிச்சா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோ. Such a situation leads to very serious consequences in the individual. சார், அப்ப குரோமோசோம் எண்ணிக்கை அதிகமாச்சு, 47 ஆவும் போச்சு, 45 ஆவும் மாறும்போது ஒரு தனி மனிதர்ல நிறைய பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும்னு சொல்றாங்க. ஓகேவா? டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர். சரியா? அப்ப குரோமோசோமல் சார்ந்த அந்த நோய்களுக்கு எடுத்துக்காட்டு டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் இன்னொன்னு வந்து கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். இது 3 தான் நமக்கு குரோமோசோமல் டிசார்டர்ல கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இது ஓகேவா? அண்ட் இந்த கண்டிஷன் பாரு, நான் சொன்னேன்ல ட்ரைசோமி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து கேரியோடைப் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம். ஹியூமன்ல இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய கேரியோடைப்பிங் அதோட வரைபடம். ரைட்டுங்களா? அப்ப நீங்க இதுல பார்க்கும்போது இதுல எங்க இருக்குது 21? இதான் 21. படமே நல்லா தெரியலனால இதான் 21. எல்லா இடத்துலயும் 2 2 இருக்கா? ஆனா இங்க மட்டும் என்ன இருக்கு? 1 அடிஷனல் ஆயிருக்கு. அப்ப இது ட்ரைசோமியா மோனோசோமியா? ட்ரைசோமி. புரியுதா? அப்ப ட்ரைசோமி எந்த சிண்ட்ரோமுக்கு இது எக்ஸாம்பிளா வரும்? டவுன் சிண்ட்ரோமுக்கு வரும். புரியுதா? அப்ப 3 டிசார்டரையும் 1 by 1 பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது டவுன் சிண்ட்ரோம். The causes of this genetic disorder is the presence of an additional copy of the chromosome number 21, trisomy of 21 கூட நீங்க சொல்லலாம். அப்ப இந்த டவுன் சிண்ட்ரோம் 21வது குரோமோசோம்கள்ல என்ன ஆகுது? ஒரு அடிஷனலா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகிறதால ஏற்படக்கூடியதுதான் டவுன் சிண்ட்ரோம். இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்? ட்ரைசோமின்னு சொல்றோம். ட்ரைசோமி ஆஃப் 21 ஏன் சொல்றோம்? 21வது குரோமோசோம்ல ஒன்னு ஆட் ஆகிறத சொல்றதுதான் ட்ரைசோமி ஆஃப் 21. புரியுதா? This disorder was first described by Langton Down 1866. ஏரியா ஞாபகம் வச்சுக்கோ. 1866ல இந்த சிண்ட்ரோமை முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு லாங்டன் டவுன், அதனால அதுக்கு பேர் டவுன் சிண்ட்ரோம்னு பேர் வச்சுக்கிறாங்க. புரியுதா? The affected individual is short statured with a small round head. சரியா? அவங்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குள்ளமாக இருப்பாங்க. அவங்களுடைய தலை எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தலை எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்கும். ஃபர்ரோடு டங்க், நாக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபர்ரோனா சின்ன பள்ளம் அந்த மாதிரியான அமைப்பு கொண்டதாக இருக்கும். அண்ட் பார்ஷியலி ஓப்பன் மவுத், வாய் வந்து முழுசா திறக்க முடியாது, அப்படியே லைட்டா வாய் இருக்கும், ஜொல்லு ஒழிவிட்டே இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன சார் அதுக்கான சிம்டம்ஸ் பார்க்கும்போது, ஃபார்ம் இஸ் பிராட் வித் கேரக்டரைஸ்டு ஃபார்ம் கிரீஸ், அவங்களுடைய கை விரல்கள் இருக்கு இல்லையா, ஃபார்ம் கிரீஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? இந்த இந்த ரேகைகள் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், நார்மலா இருக்கிறவங்க மாதிரி இருக்காது. அதுக்கடுத்தது பிசிக்கல், சைக்கோமோட்டா அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்ரார்டு, மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பிசிக்கலாவும் அவங்க என்ன பண்ண முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாது, மனநலத்திலையும் மென்டலாவும் ஒரு மாதிரியா மாறிடுவாங்க.
சரிங்களா? இதுதான் டவுன் சிண்ட்ரோம் உடைய சிம்டம்ஸ். சரிங்களா? அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதான் டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட நபருடைய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும். அப்ப தலை வந்து பார்த்தோன்னா ரவுண்டா மாறிடும். பிராட் ஃபிளாட் ஃபேஸ், தட்டையான ஒரு முகம் இருக்கும். பிக் அண்ட் ரிங்கிள்டு டங்க், அதாவது உள்ள இருக்கக்கூடிய நாக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ரோலாம் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கான்ஜென்ஷனல் ஹார்ட் டிசீஸ், மேபி பிறவியிலே அவங்களுக்கு இதய நோய் இருப்பவர்களாக இருப்பார்கள் டவுன் சிண்ட்ரோம் வந்தவங்க. அதுக்கப்புறம் பிளாட் பேக் ஹெட், பின்னாடி பார்க்கும்போது தட்டையா இருக்கும் ஹெட், முன்னாடி ரவுண்டா இருக்கும், பின்னாடி எப்படி இருக்கும், பிளாட்டா இருக்கும். அண்ட் மெனி லூப்ஸ் ஆன் ஃபிங்கர் டிப்ஸ், பாம் கிரீவ்ஸ், நிறைய, அதாவது கையில சுழல்கள் அப்படிலாம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேகை அது. இந்த மாதிரி இருந்தா அது எதுக்கான சிம்டம்? டவுன் சிண்ட்ரோமுக்கான சிம்டம். சப்போஸ் இந்த குழந்தையோட படத்தை கூட கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுப்போம். சரியா? எது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க பாத்துக்கலாம். புரிஞ்சுச்சா இது டவுன் சிண்ட்ரோம்? ஓகேவா? அப்ப டவுன் சிண்ட்ரோம்ன்றது ஆட்டோசோமல் அதாவது உடல குரோமோசோம்களால் ஏற்படக்கூடிய குரோமோசோமல் டிசார்டர்ல ஒண்ணு சொல்லணும். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ரெண்டாவது வந்து என்னது? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். This genetic disorder is also caused due to the presence of an additional copy of X chromosome. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆட்டோசோம்ல 21வது குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் அடிஷன் ஆச்சு. ஆனா கிளைன்ஃபெல்டர்ன்றது ஏற்கனவே ஒரு ஃபீமேல்ல 2 X குரோமோசோம் இருக்கும். 22 பிளஸ் XX இருக்குது இல்லையா, அந்த 22 பிளஸ் XX கூட இன்னொரு X சேருது. அப்படி சேர்ந்தா அதுக்கு பேரு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். அப்ப ரிசல்ட்டிங் இன் a karyotype of 47. அப்ப 46 குரோமோசோம் பதிலா சாரி என்ன வேற சொல்லிட்டேன், XYன்னு இருக்கிறது கூட ஒரு X குரோமோசோம் அடிஷன் ஆயிடுச்சு. ஒரு ஆண் தான், ஆண்ல என்ன ஆயிடுச்சு, ஒரு X குரோமோசோம் அடிஷன் ஆயிடுச்சு. XX கிடையாது, அது XY கூட ஒரு X அடிஷன் ஆயிடுச்சு. அப்படி அர்த்தம். ஓகே, such an individual has overall masculine development. அப்ப இந்த மாதிரி இண்டிவிஜுவல், அதாவது அவன் ஒரு ஆண் தான், ஆணுக்கு XY மட்டும் தான் இருக்கணும், அடிஷனலா என்ன ஆயிடுச்சு, X குரோமோசோம் சேர்ந்ததால அவன் ஆண் மாதிரியான பலமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும், இதெல்லாம் தசைகள்லாம் நல்ல பலமா இருந்தாலும், அவனுடைய உடம்புல பெண்ணுடைய கேரக்டர் 2 X குரோமோசோம் வர்றதால பெண்ணுடைய பிரஸ்டோடைய growth இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் விதைப்பைகள்லாம் சுருங்கி காணப்படுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வரும். ரைட். அப்ப கேரியோடைப் வந்து எப்படி இருக்குன்னா 47ஆ மாறிடும். Such an individual has overall masculine development. However, the feminine development of breast, that is known as gynecomastia. இது கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆணுக்கு பெண் போன்ற மார்பக வளர்ச்சி இருந்தா அந்த டேர்ம் பேர் தான் gynecomastia. நீட் கொஸ்டின், ஒன் ஆஃப் தி நீட் கொஸ்டின். சரியா? is also expressed, such individual are sterile இருப்பாங்க. அப்ப அவன் ஒரு ஆணாவும் இருக்க மாட்டான், பெண்ணாவும் இருக்க மாட்டான். புரியுதா? அப்ப ஆணாக இருந்து அவனுக்கு மார்பக வளர்ச்சி இருந்தா கூட அவனால சரியான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய முடியாது. சரி, அவன் எப்படி இருப்பான்? ஸ்டெரைலா இருப்பான். ஸ்டெரைல்னா தமிழ் என்ன? மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கான படம் இங்க இருக்கு, இங்க பாருங்க. சரியா? டால் ஸ்டேச்சர் வித் ஃபெமினைஸ்ட் கேரக்டர், ஆண் போல நல்ல உயரமான தோற்றம் பிளஸ் மஸ்குலின் டெவலப்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்கு? பிரஸ்டோடைய வளர்ச்சி இருக்கு. இதுதான் என்ன சிண்ட்ரோம்? கிளைன்ஃபெல்டர் சொல்றோம். சோ அப்ப ஆணுக்கு இந்த பிரஸ்டோடைய வளர்ச்சி இருக்குது, பெண் போன்ற ஒரு கேரக்டர் வருதுன்னா அதுக்கு பேரு கைனகோமாஸ்டியா. புரியுதா? இப்ப கைனகோமாஸ்டியான்றது என்ன டிசீஸ் அப்படின்றத நீட் கொஸ்டின் வந்திருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் பார்த்துக்கோ. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து நமக்கான பால் குரோமோசோம்கள்ல ஏற்படக்கூடிய ட்ரைசோமி கண்டிஷன். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்தது மூணாவது டர்னர் சிண்ட்ரோம். இப்போ டர்னர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோனோசோமின்றத படிச்சிருக்கிறோம். இருக்கக்கூடிய குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் இழக்கப்பட போகுது. Such a disorder is caused due to the absence of one of the X chromosome. அப்ப எப்படி இருந்திருக்கணும்? 44 பிளஸ் XX ன்னு இருக்கும் ஃபீமேலுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? 44 பிளஸ் XO. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பார்க்கும்போது 45 ஆக மாறும். இப்ப 45னா எப்படி இருக்குன்னு அர்த்தம்? இப்படிதான் இருக்குன்னு அர்த்தம். அதான் 44 வித் XO அப்படின்னு கொடுத்துருக்கணும், அல்லது 45ன்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்ப என்னாச்சு? சாதாரண பெண்ணுல ஒரு X குரோமோசோம் ரிமூவ் ஆயிட்டு அப்படின்னா
அவங்களுடைய பெண் பண்புகள் எல்லாம் வெளிப்படுமா? வெளிப்படாது. 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தா மட்டும்தான் அவங்களால நார்மலான பெண்ணா இருக்க முடியும், ஃபெர்டைலா இருக்க முடியும், ரீப்ரொடக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், குழந்தை பெத்துக்க முடியும், எல்லாமே நடக்கும். அதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் போயிட்டு அவங்களால சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. such females are sterile. அந்த பெண் மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஓகே. as ovaries are rudimentary besides other features including lack of other secondary sexual characters. சரியா? அதே மாதிரி அவங்களுடைய ஓவரிலாம் என்ன ஆகாது, நல்ல வளமானதாக இருக்காது. வேற இரண்டாம் நிலை பால் பண்புகள், பெண்களுக்கு இரண்டாம் நிலை பால் பண்புகள் வரும் இல்லையா, பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் அந்த குரல்ல மாற்றம், அந்தரங்க உறுப்புகள்ல முடிவுடைய வளர்ச்சி, இந்த மாதிரியான பண்புகள்லாம் அவங்களுக்கு என்ன இருக்காது. சரிங்களா? ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் லாக் ஆகிறதால நடக்கக்கூடியதுதான் டர்னர் சிண்ட்ரோம். இங்க பாத்தீங்கன்னா டர்னர் சிண்ட்ரோமுக்கான படம் பி. ஓகேவா? ஷார்ட் ஸ்டாச்சர் அண்ட் அண்டர் டெவலப்டு ஃபெமினின் கேரக்டர். சரியா? பெண் பண்பு முழுசா இருக்காது. அவங்க தான் யாருனது டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். சரியா? ரைட், பாத்துக்கோ. அப்ப டர்னர் சிண்ட்ரோம்ன்றது மோனோசோமிக் எக்ஸாம்பிள், டவுன் சிண்ட்ரோம்ன்றது ட்ரைசோமிக் எக்ஸாம்பிள். எது எதெல்லாம் முக்கியமான ஃபீச்சர்ஸோ அதை அனலைன் பண்ணிக்கோ. ஓகே, பாரு.